Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. ஆசிரியர்களுக்கு திமுக அரசு என்றும் துணை நிற்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை நிறுத்திய போதும் திட்டங்களை தமிழக அரசு தொடர்கிறது என்றும் உதயநிதி கூறியிருக்கிறார். அவர் பேசி பார்க்கலாம். இதன் மூலம் திராவிட மாடல் அரசு என்றால் சமூக நீதிக்கான அரசு என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பலமுறை பெருமையாக கூறியிருக்கிறார்கள். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் பொற்காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமையுடைய பணிக்காலம் தான் அப்படின்னு பலமுறை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பாராட்டி இருக்கிறாங்க. அதனை இன்றைக்கு மீண்டும் பொன்னெழுத்துக்களால் பொறித்து நிரூபித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். தொடக்க கல்வியில 100% இடைநிற்றல் இல்லாத ஒரே மாநிலம் இந்தியாவில தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணமும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க தான். இதனை நான் சும்மா சொல்லல, ஒன்றிய அரசுடைய புள்ளி விவரங்கள் இதை சொல்லுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க கல்வித்துறையில பணியேற்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். ஊர்கூடி இழுக்க வேண்டிய அந்த கல்வி எனும் தேருக்கு தொடக்க கல்வி ஆசிரியராகிய நீங்கள் தான் அச்சாணி. இதை உணர்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை தந்தார்கள். கலைஞர்களுடைய பேனாதான் ஒன்றிய அரசுக்கு இணையான ஒரு ஊதியத்தை மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றுக் கொடுத்தார். ஒரே கையெழுத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒரே கையெழுத்தின் மூலம் 50,000க்கும் மேற்பட்டவர்களை பணி நிரந்தரம் செய்த ஒரே தலைவர் முத்தமிழங்கி டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆகவே கலைஞர் வழியில செயல்பட்டு வருகின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை உரிய நேரத்தில் உங்களுடைய தேவையை அறிந்து அந்த திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய இன்றைக்கு இவ்வளவு திட்டங்கள் வழங்குகிறோம் என்றால் இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செலவாக பார்க்கவில்லை. அவற்றை எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் மீதான முதலீட்டாகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள். அதனால்தான் ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை வழங்காமல் நிதிச்சுமையை ஏற்படுத்துகின்ற போதிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆசிரியர்களும் மாணவர்களும் பாதிக்காத வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து உங்களுடைய பணிகளை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பிள்ளைகளை படிக்க சொல்லும் அதே வேளையில் விளையாடவும் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பை அளித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உங்களுடைய துறை அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் உங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பணி நியமன ஆணைகளை வழங்குகின்ற விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி திமுக அரசு என்றும் ஆசிரியர்களுக்கு துணையாக நிற்கும் என்று பேசியிருக்கிறார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.